அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்றைக்கி குயிக்காக ஒரு சத்தான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 100 கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் வடைக்கு. இப்போ 50 பாசிப்பருப்பை குக்கரில் கழுவி போட்டிருக்கேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு பருப்பு கொஞ்சம் வெந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ளே சுரக்காய் கட் பண்ணிடலாம். ஒரு சின்ன சுரக்காய் தான் கட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு சின்ன ஸ்பூன் சாம்பார் பொடி, பாதி வெங்காயம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரசத்துக்கு நுணுக்கிடலாம். ஏன்னா தேங்காய் அரைக்கனால ரசத்துக்கு நுணுக்கிடலாம் அப்படின்னு ரசத்துக்கு நுணுக்கிட்டுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், சின்ன பூண்டுனால தோலோடையே போட்டுவிட்டேன். ஒரு 15 பூண்டு பல், 2 பச்சை மிளகா போட்டு பரபரன்னு நுணுக்கி எடுத்து வச்சுட்டு இப்போ கூட்டு தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டு தாளித்து அது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே அதே ஜார்லேயே கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் கூட்டுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாசிப்பருப்பும் காயும் வெந்துருச்சு. இப்போ தாளித்ததை அதில் கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேங்காய் விழுது அரைச்சி வச்சோம்ல அதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி, ஏன்னா இது சாப்பாட்டுக்கு நம்ம போட்டு சாப்பிட்லாம், அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுருங்க. உப்பு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இறக்க போகிறப்ப கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிட்டோன்னா நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே கடாயில் ரசம் தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், பெருங்காயம், வரமிளகா, 2 வரமிளகா, கருவேப்பிலை போட்டு லேசாக வதக்கிட்டு நம்ம ரசத்துக்கு பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல மிக்சியில் மிளகு, சீரகம், பூண்டு அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ரசம் தாளிக்கிறப்ப எப்படியும் ஒரு இருமல் வந்துடும், ஏன்னா எண்ணெய் கம்மியாக தான் ஊட்டி வடை பொரிக்கிறதுனால எண்ணெய் இதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு தக்காளியை மிக்சியில், பழமாக இருக்குது தக்காளி, ஆனால் கொஞ்சம் கல் மாதிரி இருந்தனால மிக்சியில் ஒரு அடி அடித்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மல்லி இலை போட்டு புளிப்பு கொஞ்சம் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ரசம் நுர கூட்டுறதுக்குள்ளே நம்ம வடைக்கு அரைச்சிக்கலாம். அதே ஜார்லேயே 4 வரமிளகா, சோம்பு போட்டுக்கணும் பருப்பு வடைக்கு, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். ரசம் நுர கூடுறப்ப கொதிக்க விடக்கூடாது, நுர கூடுறப்ப ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ சோம்பு வரமிளகா போட்டுட்டேன்ல, இதில் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் மிக்சியில், ஒரு ஓட்டிட்டு இப்போது இவ்வளோ பருப்பை எடுத்து வச்சிட்றேன். முழுசாக எடுத்து வச்சுட்டு இப்போ வரமிளகா சோம்பெல்லாம் அடித்தோம்ல அதில் மீதி உள்ள பருப்பை சேர்த்துட்டு நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கலாம். இப்போ அந்த முழு பருப்பையும் எடுத்து வச்சோம்ல அதில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டு பூண்டு 1-2 தட்டி வச்சுருந்தேன், அந்த பூண்டையும் போட்டுட்டு கருவேப்பிலை, உப்பு பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன், பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வடையை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு இந்த உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டுனிங்கன்னா அழகாக ஷேப்பில் வந்துடும் பருப்பு வடை. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். நல்லா 2 பக்கமும் ஒரு 2 டைம் திருப்பி விட்டு கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி விடுங்க. அப்புறம் திருப்பி ஒரு டைம் திருப்பி விட்டுட்டு திருப்பி ஒரு டைம் நல்லா திருப்பி விட்டுருங்க. கொஞ்சம் செவந்த உடனே எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நல்ல மொறுமொறுப்பான, அந்த மொறுமொறுப்பு வரத்துக்காக தான் அந்த முழு பருப்பும் கொஞ்சம் போட்டுரும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வடை ரெடி ஆகிடும். எடுக்க போகிறப்ப மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மற்றபடி வேகிறப்ப மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ இதுலேயே நம்ம கீரையெல்லாம் போட்டு பண்ணோன்னா கீரை வடை ஆயிரும். இப்போ சிம்பிளான ஆனால் டேஸ்டான நல்ல சுரக்காய் ரசம், மிளகு ரசம், சுரக்காய் கூட்டு, பருப்பு வடை, கொஞ்சம் தயிர் சாதம், ஊறுகாய் வச்சு லஞ்சு, சூப்பரான லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.